இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டோட ஒரு வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்பு, இதோட மெட்டீரியல் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். நீங்கள் டக்குன்னு போய் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் புரியாது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர்ன்ற ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு 9:16 அஸ்பெக்ட் ரேஷியோவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இதை வச்சு அப்படி ஃபுல்லாகிடும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வந்து இதை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக எனக்கு ஒரு 15 செகண்ட் போதும், 15 செகண்டு. இப்போ இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் அஸ் லேயர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பெருசாக. இப்போ திருப்பி அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு 3 டாட் அமைக்கி டூப்ளிகேட் லேயர் அமைக்கிட்டு இதையும் இந்த அளவு போதும், இந்த அளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஆடியோவில் போய்ட்டு நீங்கள் எந்த சாங் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை போய் எடுத்துக்கோங்க. இந்த சாங் தான் எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு ப்ளஸ் ஐக்கான் அமைக்கிட்டா உள்ளே வந்துட்டு வந்தது அமைக்கிட்டா இப்போ சாங் ஆட் பண்ணியாச்சு. சாங்கை கரெக்டாக இப்படி ட்ரிம் பண்ணிக்கோங்க. 15 செகண்டுக்கு நீங்கள் 30 செகண்ட் எடுக்கிறீங்கன்னா 30 செகண்ட் ட்ரிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லேயர் அப்படின்ற கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவோட லிங்க் தந்துருக்கேன். அந்த வீடியோவை வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு டவுன்லோட்ஸ்ன்ற ஃபைலில் இருக்கும். எடுத்துகிட்டு இந்த இது இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இது இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துக்கோங்க. வெளியே வந்துட்டு பிளெண்டிங் அப்படின்னு இருக்கும், அதில் போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம டூப்ளிகேட் லேயர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 2 பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஒரு பையன் ஸ்மோக் பண்ணுற மாதிரி, அதில் 2வது ஒரு இது டூப்ளிகேட் பண்ணதை கிளிக் பண்ணிட்டு ஓவரால் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போய்ட்டு ஃப்ளிக்கர் ஆட் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல் ஹெச்டியில் வேணுமோ இதெல்லாம் வச்சுட்டு சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆயிரும். சரி, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.